இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கொரியன் படத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு பயங்கரமான படம், என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. செம்ம த்ரில்லிங்கான ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காது. இந்த படத்தில் நம்ம ஹீரோனுக்கு காது கேட்காது, ஸோ வாயும் பேசாது. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு கொடூரமான சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை விரட்ட ஆரம்பிக்கிறா, ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கடைசியாக அந்த சைக்கோ கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த செம்ம சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நான் இந்த வருஷத்தில் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தான் சொல்லுவேன். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு நைட் டைமில் ஃபோன் பேசிக்கிட்டே தன்னந்தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு கார் வருது. அந்த கார்காரன் அவனா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்லை நான் யார் கார்லையுமே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஃபோன் கட் ஆகிட்டு மறுபடியும் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஓரமாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கா போல. இந்த டைம்னு பார்த்து யாரோ கூப்பிட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, அந்த சைக்கோடைய கார் அங்கேயே நிற்குது. இந்த பொண்ணு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறப்ப அங்கே யாரோ ஒருத்தவங்க செம்ம கொடூரமாக கொலை பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சைக்கோ காருக்குள்ளேருந்து தலையை வெளியே விடுறான். அவள் தான் அந்த பொண்ணுக்கு அதையுமே காலி. இப்போ அவனே போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் அங்கே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக பயந்த மாதிரி நடிக்கிறான். என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே போயிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறான். இப்போ அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, 2 பேர் இறந்து போயிருக்காங்க, செம்ம கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. இப்போ உடனே அவன் போலீஸ்கிட்டயே கொஞ்சம் தம்மு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு தம்மை கொடுக்குறாங்க. அவன் அப்படியே தம் அடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ வெளிநாட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன் சார், லேபர் மாதிரி தெரியுது, வந்தானுங்க டப்புன்னு அந்த பொண்ணை பயங்கரமாக போட்டு ரேப் பண்ணானுங்க. திடீர்னு ஒருத்தன் தடுக்க வந்தான், அவனையும் போட்டு கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணுமே சரமாரியாக வெட்டி தள்ளிட்டு ஓடி போயிட்டானுங்க சார். இதை நான் 2 கண்ணால் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே போயிட்டு அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் இவன் அப்படியே நகர்ந்து போகிறான். இங்கே இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தி மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கால் சென்டரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கால் சென்டரில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. என்னடா சொல்கிற, அப்போ எப்படிடா கால் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்க நம்மளாம் வந்துட்டு நார்மல் மனுஷங்கிட்ட பேசுவோம். ஸோ இதுவே காது கேட்காத வாய் பேசாதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிதான் நம்ம ஹீரோயின் பேசினே இருக்கும்போது ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைகிலேயே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே நம்ம ஹீரோயினை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் சைகிலேயே அசிங்கமாக திட்டுறாங்க. அந்த பொண்ணு 2 பேர்ல காமிச்சு திட்ட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஒரு அண்ணன் தங்கச்சியை காமிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஏமா நைட்டு 10 மணிக்கெலாம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு ஒரு மாதிரி கொட்டைப்பாவடை போட்டுக்கிட்டு போகிறா. அடியே இப்போ மட்டும் அந்த கொட்டைப்பாவடையை போட்டுக்கிட்டு வெளியே போனேன், உன்னை வெட்டி இங்கேயே கொலை பண்ணுற வண்டி போலி போட்டு வண்டி அப்படின்னும் போது டே அண்ணா உன்னை விட நான் பெருசாக தான்டா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. ஒழுங்காக போயிட்டு மாற்றிக்கிட்டு போ அப்படின்னும் போது இந்த பொண்ணு உழுவில் போயிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு வெளியே வரா. என்னடி இது டவுசரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே உன் டவுசரை பாடுறா, உன் டவுசருக்கு இந்த டவுசர் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ உடனே நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோ கிட்ட போயிட்டு நீங்களே பாருங்க இந்த பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டா அப்படின்றப்ப ஐயா இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. நைட்டு 10 மணிக்கெலாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா 12 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போகிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய ஆஃபீஸில் என்னமோ ஒரு பிரச்சனை போல், எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, சம்பள பிரச்சனை போல். இப்போ வந்துட்டு சம்பளம் கொடுக்கலனா கூட யார் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது கேட்கும்போது நம்ம ஹீரோன் வந்துட்டு கையை தூக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு காது கேட்காது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயினை செம்மையாக கலாயிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லிப் மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பயபுள்ளைங்க என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சைகை பாசிங்களையே அவங்கள பிடிச்சிக்கிட்டு செம்மையாக கழுவி ஊற்றுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். அவங்களுக்கு நீ சம்பள டேட்டு ஓனரமா சம்பளம் கொடுத்துட்டு ஒழுங்காக செக் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஏதுடி இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவனு ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு காது கேட்காது, சைகையில் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கும் காது கேட்காது, வாய் பேச முடியாது. நான் டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த வார எண்டில் நானும் என் பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீச்சோடைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆனால் கிரைம் பிரான்ச் கிடையாது. நம்ம ஹீரோ தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு எடுக்கிற மாதிரியே தெரியல, இவருக்கு செம்மையாக காண்டாகுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து அவங்க அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, நம்ம பீச்சுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படியே சைக்கிளில் பேசிக்கிட்டு வரும்போது இப்போ ஹீரோயினுடைய காருக்குள்ளே சவுண்ட் டிடெக்டர் இருக்கும். என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹெவியாக கேட்குது. இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா ஒரு பைக்கு செம்ம வேகமாக வந்துகிட்டு இருக்கு. அம்மா வராதிங்கம்மா, அங்கேயே நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாகை காமிக்கும் போது அவங்க சரியாக பார்க்க மாட்டாங்க. அப்படியே வேகமாக வந்துட்டே இருக்காங்க. டக்குனு இந்த பைக் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல போகுது. அம்மா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லம்மா, அக்கம் பக்கம் பார்த்துட்டு வாங்க, ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாதமா, எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, நம்ம நாளைக்கு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சந்தோஷமான மேட்டரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோவை காமிட்டாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா தங்கச்சி ஆளை காணும். அடி எடுவட்ட பயவில்லையே, நான் தான் 10 மணிக்கெலாம் வரணும்னு சொன்னேன், 12 மணிக்கு மேலே ஆகுது, இன்னும் இந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு போறாரு. இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு கடைக்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, அம்மா நீங்கள் கடைக்குள்ளே போயிட்டு வாங்கிட்டு இருங்க, நான் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் அந்த சைக்கோ பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா. அப்போ அந்த பக்கமாக ஒரு பொண்ணு நடந்து போகிறா. அந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோடைய தங்கச்சி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுவான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க நின்றுட்டு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பமா ஒரு என்னமா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தங்கச்சி தேடிட்டு அப்படியே ஓடி தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தெரியாமல் இடிச்சிட்டாரு. ஃபோன் கீழே விழுந்தது. சாரி மேடம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணு போந்த பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது அவங்களுக்கு காது கேட்காது இல்லையா, எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்து இருக்கும்போது டக்குன்னு ஒரு செருப்பு வந்துட்டு முன்னாடி ஒழுகுது. என்னடா செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குனிஞ்சு பார்க்குறா. அந்த பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி வேற தெரியுது. இப்போ இந்த சைக்கோ இந்த செருப்பை பார்த்துட்டு நீ மட்டும் அந்த செருப்பை எடுத்த மாலை காலிடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சுற்றி மூத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறாங்க போல். அப்படியே சேப்பு கலர் லைட் எரியுது. இப்போ அங்கேருந்து இன்னொரு செப்பல் வந்து ஒழுகுது. அப்போ உள்ளுக்குள்ளே யாரோ கண்டிப்பாக இருக்காங்க போல், அவங்களுக்கு ஹெல்ப் தேவை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அங்கே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு செம்மையாக அடிபட்டுருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஹீரோனுக்கு ஒன்றுமே கேட்கலாம். அந்த பொண்ணுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ சைக்கோ டக்குன்னு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கோடாலியாக கொண்டுக்கிட்டு ஓடி வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அப்படியே இந்த கோடாலியை ஓங்குவான் பாருங்க. இந்த டைமில் அந்த தங்கச்சிக்காரி சைக்கோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதா ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு செம்மையாக அடி போட்டுருக்கும் போல். அந்த பொண்ணு நகர முடியாமல் அப்படியே அங்கேயே பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த சைக்கோ வெட்டிக்கிட்டே வரான். ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த கார் பார்க்கிங்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. கார் பார்க்கிங்குள்ள போயிட்டு அங்கே ஒரு பெரிய டோர் இருக்கு. அந்த டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த தாப்பால் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா. இந்த சவுண்டை கேட்டு சைக்கோ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே வேகமாக ஓடி வரான். ஹீரோயின் எப்படியோ அந்த தாப்பால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு கதை ஓப்பன் பண்ணா செயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற சின்ன கேப் வழியாக தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இந்த சைக்கோ அங்கே செமையாக மாட்டிக்கிட்டான். இப்போ ஹீரோயின் ஓடி போயிட்டு காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. காரை அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஐயோ சவுண்டு கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணாமல் கீயை போட்டு காரோடைய டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி அம்மா நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உடனே வந்துடுவேன், ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காருக்குள்ளே இருக்க சவுண்ட் டிடெக்டர் காருக்குள்ளே என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு மட்டும் காமிக்குது. அதுவும் பக்கத்தில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அவன் அங்கே தாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே கத்தியை காமிச்சு மிரட்டுறான். ஒழுங்கா எந்த கிருத்திரம் பிடிச்ச வேலையும் செய்யாமல் காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் தான் ஹீரோயினுக்கு அதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த டைமில் ஹீரோயின் டக்குன்னு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. எங்கடி காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, செவுருடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். ஹீரோயின் காரை செம்ம வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இந்த செவுத்துக்கிட்ட போயிட்டு பிரேக் போட்டுறாங்க. அப்படியே முன்னாடி வந்து ஒழுகுறான். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்லாம் அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டில் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஹீரோயின் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டாங்க. அங்கே வந்து கம்பத்தில் ஒரு பட்டன் இருக்கும், எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அது அமுக்குனா அப்படியே ஓய்னு சவுண்டு கேட்குது. அங்கே கேமரா இருக்கும், அதுக்கப்புறம் மைக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும் போல். நமக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்தே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னமா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு தான் பேச முடியாது இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு சைகை பாஸை காமிக்கிட்டாங்க. நீங்கள் வேணும், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்போ எங்கடா அந்த சைக்கோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் காருக்குள்ளே போயிட்டு அப்படியே டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கி காருக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஆள் மாதிரி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் என் தங்கச்சியை பார்த்தீங்களா, என் தங்கச்சியை காணும் அப்படின்னும் போது உங்கள் தங்கச்சி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லும் போது
உங்கள் தங்கச்சியை நான் அங்கே தாங்க பார்த்தேன், உன் தங்கச்சிக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது, உங்கள் தங்கச்சியை யாரோ வந்துட்டு போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபோன்லேயே வந்துட்டு எழுதி காமிக்கிறாங்க. எங்கே என் தங்கச்சி ப்ளீஸ் தங்கச்சி கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னும் போது அது வந்துட்டு ஒரு மூத்திர சந்து மாதிரி இருக்குது, அது வந்துட்டு பயங்கர இருட்டாக இருக்குது, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அம்மா வந்துட்டு வான் பண்ணுறாங்க. நீங்கள் வேணா என் கூடயே வாங்க, நம்ம போயிட்டு காமிக்கலாம், அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த சைக்கோவை கூப்பிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மாட்டினாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் இங்கே வந்துட்டாங்க. ஹீரோயின் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே ஒரு பொண்ணுக்கு ஆபத்து, போயிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. சரி இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க, அப்படியே எழுதி காமிக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அங்கே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவை போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு கேமராவை செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து கேமராவை அப்படியே திருப்பி விட்டு போயிட்டான் போல. ஸோ அதனால் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு லெஃப்ட் வழியாக மேலே போயிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய அம்மா பயங்கரமாக நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு இவனை பார்த்தா எதுவுமே சரியே கிடையாது, தங்கச்சி காணாமல் போனால் யாருமே வந்துட்டு இவ்வளோ கேஷுவலாக கூலாக இருக்க மாட்டாங்க, இவன் வந்துட்டு அந்த சைக்கோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவனை பார்த்தா எனக்கு பயங்கர டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சைக்கிளில் பேசிக்கிட்டு வராங்க. இந்த விஷயத்த அந்த சைக்கோ செமையாக நோட் பண்ணிட்டான். அப்படியே கிட்ட வந்து நிற்கிறான், பேக்குள்ள கையை விட்டான், பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்துட்டு கத்தி கவலைதான் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த இரும்பு சவுண்டு கேட்குது. இங்கே இவங்களுக்கா அல்லு கிளம்புது, உள்ளுக்குள்ளேருந்து எதையோ தூக்கி குத்திட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா உள்ள வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபோன் எடுத்து என் தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டா, ஸோ அதனால நான் இப்போ கூலாக இருக்கேன், என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி போய் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸை பார்க்கல, அவன் வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அவன் எவ்வளோ ஹைட் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு இந்த சைக்கோ வந்துச்சு ஒரு 1.7 மீட்டர் சார் அப்படின்னு சொல்கிறான். தம்பி உங்ககிட்ட கேட்கலப்பா, உங்ககிட்ட நான் விசாரிக்கும் போது நீ மொத்தமாக சொல்லு, இப்போ நீ உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு வயசான தாத்தா படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு ஏன்பா பெரியவங்களை மதிய மாட்டியாப்பா, எதுப்பா அப்படி முட்டி பத்துக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட கேள்வி கேட்டால் மொத்தம் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நியாயம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு செம காண்டாகுது, என்னையே இருந்தாலும் எதிர்த்து பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிட்ட மாதிரி அந்த ஆள் அசிங்கமாக திட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். அந்த ஆள் கோவப்பட்டுட்டு இவனை போட்டு பொலன்னு பிறந்தா போலீஸ் வந்துட்டு இந்த ஆளை பிடிச்சி வெளியே வலிச்சிக்கின்னு போகிறாங்க. இந்த சண்டையில் அந்த சைக்கோடைய பேக்கில் இருந்து ஒரு ஃபோன் கீழே விழுந்திருக்கும், ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஃபோனு. அந்த ஃபோனை இந்த அம்மா தான் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ இருக்குது. இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு அவன் பிடிங்கி வச்சுக்கிறான், இது என்னுடைய ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. அந்த சைக்கோ நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனுடைய அம்மா சைலே சொல்கிறாங்க, எனக்கு இவனை பார்த்தா செம்ம சந்தேகமாக இருக்குது, நீ பார்த்து நடந்துக்கோ, நம்ம வந்துட்டு சீக்கிரமாக இங்கேருந்து போயிடணும், இவன் தான் அந்த சைக்கோவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேக்கை தூக்கி மேலே வைக்கிறான். உள்ளுக்குள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான கத்தி கபடா குத்தி கொலை பண்ணுற பொருட்களாக இருக்குது. இவங்களுக்காக அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது டக்குன்னு போலீஸ் உள்ள வராங்க. இவன் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டான். ஹீரோவும் கூட வராரு. ஹீரோ வந்துட்டு என் தங்கச்சை காணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக 10 மணிக்கு ஃபோன் பண்ண பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை போல, ப்ளீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னும் போது என்ன ட்ரெஸ்ஸு, என்ன கலர் ட்ரெஸ்ஸு எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி சொல்லும் போது நீங்கள் சொல்கிற பொண்ணும் இவங்க சொல்கிற பொண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, நான் ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே இருக்கிற 3 பேர்ட்டையும் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபோட்டோவை கொண்டுட்டு போயிட்டு சைக்கோ கிட்ட காமிச்சா அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஃபோட்டோவை காமிக்கும் போது அவங்க பார்த்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணுற டைமில் இவனுக்கு செம்ம அர்ஜென்ட் போல, அப்படியே அவன் பதட்டத்தில் இருக்கான். டக்குன்னு இந்த ஃபோனை பிடுங்கிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிட்டாங்க. இந்த டைம்னு பார்த்து டக்குன்னு பார்த்தா அந்த கிழவன் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆள் போட்டு பொலன்னு பொழக்கிறான். இந்த சைக்கோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கேருந்த போலீஸ்லாம் இந்த கிழவனை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு, இப்போ நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ண உன் பொண்ணை குத்தி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு ஒரு கத்தியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். இந்த டைமில் ஹீரோயின் கத்துறாங்க. இவர் திரும்பி கத்தியை கையில் பிடிச்சிட்டாரு. இப்போ 2 பேருக்கும் செம்மையாக சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ பிடிச்சி அவனை பொலன்னு பொழந்து எங்கடா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை சேர்ந்துக்கிட்டு வெளியே ஓடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காமிக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோனை போட்டு செம்மையை அடிச்சிட்டாரு. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எங்கடா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் டக்குன்னு ப்ளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ விட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டா. 2 பேரும் மறுபடியும் செம்மையா சண்டை நடக்குது. இப்போ நம்ம ஹீரோ அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டு ஒரு கத்தியை தூக்கி கழுத்துல வச்சு
எங்கடா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓவரா எக்ஸைட் ஆகாத, ஓவரா கோவப்படாது, இது உடம்புக்கு நல்லது கிடையாது, நீ வசமா மாட்ட போற அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு போலீஸ் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோ தான் கொலைகாரன், நம்ம ஹீரோ தான் பிரச்சனை பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இவன் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். சார் கொஞ்சம் நகர்ந்து போங்க சார், ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ சொல்ற பேச்சையே அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ மிரட்டாரு. டக்குன்னு அவங்க ஒரு எலக்ட்ரிக் கன்னை தூக்கி நம்ம ஹீரோவை டப்புன்னு ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இப்போ அந்த சைக்கோ கிட்ட விசாரிச்சா அவன் ஏருக்கு மாற போய் சொல்றான். சரி ஓகே சார், நீங்க கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்புறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணது இவனையும் வெளியே அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு, ஏன் அவனை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைகையில் கேட்டால் அவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ வழி அனுப்பிச்சிட்டு இப்போ 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அவன் தான் அந்த சைக்கோ, அந்த பொண்ணை அவன் தான் போட்டு டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஐயோ கையில் கட்ச குற்றவாளியை வெளியே அனுப்பிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அப்படியே அபுகுன்னு தூக்கி வாரி போடுது. சரி இது மேலே யோசிக்க ஒன்றுமே இல்லை, சீமா போயிட்டு அவனை கண்டுபிடிக்கணும், உடனே பெட்ரோல் வண்டியெல்லாம் அலர்ட் பண்ணுங்க, அவனை போயிட்டு பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இவங்க வந்துட்டு வாக்கி டாக்கியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் கொண்டுட்டு போயிட்டு ஹீரோனையும் அவங்க அம்மாவையும் வீட்டாண்ட இறக்கி விட்டு சரி ஓகே நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ ஒரு பக்கம் கார்ல இருந்து இறங்கிட்டாரு. போலீஸ் ஒரு பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவும் போன வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு உட்காந்து பேசினே இருக்கும்போது டக்குன்னு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. வீடு முழுக்க நிறைய சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. அப்படியே அது பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது, லைட்லாம் பிளிங்க் ஆகுது. இந்த டைம்ல யாருமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போறாங்க. அம்மா சொல்றாங்க போகாத அப்படின்றாங்க. ஹீரோயின் நான் போயிட்டு பார்க்கதமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு கிட்ட போனா நம்ம ஹீரோனுடைய அம்மாவுடைய அக்கா வந்திருக்காங்க. இவங்க கதவை ஓப்பன் பண்றாங்க. இந்த டைம்ல உனக்கு என்ன எங்க வீட்டில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் என்னுடைய திங்ஸ்லாம் கொண்டுட்டு போக வந்தேன், அதெல்லாம் தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க அக்காவும் சேர்ந்துக்கிட்டு அந்த திங்ஸ்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோன் உள்ள வந்துட்டாங்க, லாக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா அந்த சைக்கோ வீட்டுக்குள்ள வராங்க. கதவு எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தா அந்த சென்சார்ஸ்லாம் பிளிங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோன் இந்த விஷயத்தை நோட் பண்ணல, அவங்களுக்கு பக்கத்துலேயே நிற்கிறான். இந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்ணாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாற்றலான்னு போனால் டக்குன்னு அங்கே ஒரு லைட் பிளிங்க் ஆகுது. இப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்த்தா யாரும் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல. டக்குன்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த பிளிங்க் ஆகிற லைட் மட்டும் பிளிங்க் ஆகி எரியுது. இப்போ அந்த சைக்கோ ஒரு பெல்லை மட்டும் அடிச்சு விட்டு அவன் நகர்ந்து போயிட்டான். பெல் அடிக்கிற இடத்துல சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த லைட்டு பிளிங்க் ஆகி எரியும் போது ஹீரோன் அங்கே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த பெல்லு கீழே விழுந்து கிடக்குது. நம்ம ஹீரோன் பெல்லை ஆஃப் பண்ணி மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்போ அந்த சைக்கோ பின்னாடி தான் இருக்கான். இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இப்போ நீ அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிற நேரம் இல்லை, இப்போ நீ உன்னை பற்றி யோசிக்கணும், நீயே சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சென்சார் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய கோடலியாக கொண்டுட்டு வந்து ஹீரோனை சாகடிக்கலான்னு கிட்ட வருவான் பாருங்க. அங்கே ஒரு பொம்மை இருக்கும். சவுண்டு கேட்டால் அந்த பெல் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பொம்மை இருக்கும். அந்த பொம்மை டப்புன்னு அடிக்குது. ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அப்படியே திரும்பினா இவன் வெட்டுறதுக்கு வரான். அவள் தான் ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே நகர்றாங்க. அந்த கோடலி போயிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் குத்தி நிற்குது. எப்பா தலைக்கு வந்து டேபிளோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. அவன் டம்முன்னு அடிக்கிறான். அங்கே இருக்க சென்சார் வந்துட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ ஹீரோயின் டக்குன்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த சைக்கோ என் வீட்டில் தான் இருக்கான், சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோனுடைய அம்மா கிட்டேருந்து மெசேஜ் வந்து என்னம்மா கதவு ஓப்பனில் இருக்குது, நீ உள்ளுக்குள்ளேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா நீங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது டக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், நீ வெளியே வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இந்த சைக்கோ இருந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு டவுட். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ வந்து மெசேஜ் முழுக்க எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்படின்னா அந்த சைக்கோ கிட்ட நம்ம அம்மா மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே திரும்பி பாருங்க. அந்த சைக்கோ வந்துட்டு ஹீரோனுடைய கையை பிடிச்சி அப்படியே வலிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்படியே செம்மையாக கத்துறாங்க. அப்படியே கையை பிடிச்சி பூரி விட்டு அவனை தள்ளி விட்டு அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவன் டம்முன்னு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. கதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எட்டி வெளியே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக கேபேஜாக இருக்குது, எல்லாமே குப்பையாக கிடக்குது. கீழே குதிச்சோம் செத்தமுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே நிற்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா எந்த சவுண்டும் கேட்கல. அப்படியே மயான அமைதியாக இருக்குது. ஒருவேளை அவன் போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் டிடெக்டர்லாம் செக் பண்ணுறாங்க. போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்படியே அந்த கதவுல கையை வச்சு செக் பண்ணுறாங்க. சவுண்ட் ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய கோடாலியை கொண்டுட்டு வந்து அப்படியே அந்த கதை உடைப்பான் பாருங்க. ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. இப்போ அவன் கதை உடச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுவான். இந்த டைம்னு பார்த்து இப்போ நமக்கு வேற வழியே கிடையாது, குதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போயிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஜன்னல் கதை ஓப்பன் பண்ணிட்டு எகிரி குதிக்கிறாங்க. இவன் டக்குன்னு ஓடி வந்துட்டு முடிய பிடிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்தரத்துல தொங்குறாங்க. இப்போ அவன் பிடிச்சி மேலே இழுக்க பார்க்குறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி கீழே இழுக்க பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வடுக்கிட்டு போகும் பாருங்க. போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே விட்டுறான். ஹீரோயின் போயிட்டு பொத்துன்னு கீழே விழுகிட்டாங்க. நல்ல வழியாக குப்பையில் விழுந்ததுனால ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ அப்படியே ஹீரோயின் அப்படியே அடிப்பட்ட காயத்தோடு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிட்டாங்க. இவனும் வெட்டிக்கிட்டே ஓடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. இந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு முட்டு சந்து வந்துச்சு. ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த சைக்கோ வந்து நீ மாட்டினியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெட்டிக்கிட்டு வந்தாரு பார்த்தீங்களா, அவர் அங்கே வந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு சேரை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட விட அவனை போட்டு பிறந்துடுறேன் அப்படின்னு நிற்கிறாரு. உன்னால் என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்தார் பார்த்தீங்களா, நீ சாவ போறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை தூக்கி அடிக்க போகும்போது இவன் டக்குன்னு ஒரு கத்தியை தூக்கி அப்படியே கழுத்தில் வைக்கிறான். நீ என் அடிக்கிறதுக்கு நானே குத்திக்கிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் வச்சு குத்துறான். அப்படியே ரத்தமாக ஊற்றுது. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் அப்படி பண்ணுற, என் தங்கச்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஒன்று நீ என்ன சாகடிச்சிட்டு இப்போ நீ இந்த பொண்ணை காப்பாற்றலாம், அப்படி இல்லை அப்படின்னா உன்னுடைய தங்கச்சி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீ போய்ட்டு உன் தங்கச்சியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கத்துலேருந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. டேய் அண்ணா ப்ளீஸ்டா என்னை விட்டு போடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பைபிள் என்ன விஷயம் பண்ணுறான் அப்படின்னா, சாரிம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அப்படியே அம்போன்னு விட்டு அவன் அந்த லொக்கேஷனுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோயினுடைய வீடு. ஹீரோயினுடைய வீடு முழுக்க உடஞ்சி போய் கிடக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் ஃபோன் பண்ணுறான். டேய் என் தங்கச்சி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ ஒழுங்காக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா தேடி பாரு, இப்போ உன் தங்கச்சி சாகிற நிலைமையில் இருக்கா, அடிக்கடியே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றான். இப்போ அவன் நம்ம ஹீரோனுக்கு மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனுடைய அம்மா இப்போதான் வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கல போல, போகும்போது ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன் மூலமாக தான் இவன் பேசியிருக்கான் போல. இப்போ ஹீரோனுடைய அம்மா வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோன் யோசிக்கிறாங்க, இவன் எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும், நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணை தூக்கி அவனுடைய மூஞ்சில தூவி விட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிட்டாங்க. இவனும் விரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கை கட்டலாம் ஊத்துட்டா போல, அப்படியே கார்லேருந்து வெளியே வந்து ஒழுகுடா. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஒரு மூத்திர சந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த சைக்கோவும் அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு உங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் டைப் பண்ணுறாங்க. உங்கள் தங்கச்சி இப்போ என் பக்கத்தில் தான் இருக்கா, உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தா, ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்க, நீங்கள் போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை நான் அவனை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இந்த பொண்ணுகளை கொடுத்துட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போகிறாங்க. போயிட்டு கத்தியை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் நான் இங்கே நிற்கிறேன், இங்கே ஓடி வாடா, முடிஞ்சான பொடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அப்படியே விரட்டிக்கிட்டே போகிறான். இந்த பக்கம் இந்த பொண்ணு அண்ணனுக்கு கால் பண்ணுறா. அண்ணா நான் இங்கே தான் இருக்கிறேன், அந்த பொண்ணு என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கிட்ட அந்த பொண்ணு போயிட்டு மாட்டிக்கிட்டா, ப்ளீஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் ஹீரோ கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே போயினா ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பொண்ணு என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கிட்ட அந்த பொண்ணு போயிட்டு மாட்டிக்கிட்டா. இந்த பக்கம் தான் ஓட்டுறாங்க. சீக்கிரம் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோனை கம்மிட்டாங்க. ஹீரோயின் மார்க்கெட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. செம ஜனமாக இருக்குது, செம கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு கையில் கத்தி வச்சுருக்காங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த பக்கம் நகர்ந்து போங்க அப்படின்றப்ப அந்த சைக்கோ ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டான். ஹீரோயின் கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் பயப்படுறாங்க. அதில் ஒருத்தன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் எடுத்தா இவன் டக்குன்னு ஓடி போயிட்டு ஃபோனை பிடுங்கி ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் தங்கச்சி தான், அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருக்கு, ஸோ அவனை கூத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கழிச்சு விட ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வெட்டிக்கிட்டு போகிறான். ஹீரோயின் ஓடி போயிட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா இந்த பக்கம் இவன் செமையா டயர்ட் ஆயிட்டான். அந்த பொண்ணு எங்கே போனான் அப்படின்னே தெரியல. இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 4 மிலிட்ரிமேன் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை அப்படியே குண்டு கட்டாக தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வந்து இவனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு அதை தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா, அவங்க தங்கச்சியை பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேங்க்ஸ் பண்ணி அனுப்புறான். இப்போ ஹீரோனுக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு கத்தியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியாது, நீ என்னை குத்தி கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுக்கு மேலே நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோன் அழுகுறாங்க. ப்ளீஸ் தாய் என்னை மன்னிச்சிடு, நான் என்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிடு, இதுக்கு மேலே நான் உன் பக்கமே வரமாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு,
தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணுறது, எனக்கு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குடா. ப்ளீஸ்டா என்னை கொலை பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இவனுக்கே மனசு வருத்தமாக இருக்குது போல். ஹீரோனை அப்படியே ஒரு மூத்திர சந்துக்குள்ளே தூக்கின்னு போயிட்டு அங்கேயே வச்சு ஹீரோனுடைய கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணுறான். இப்போ இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துட்டாரு. ஓடி வந்து இவனை போட்டு பொலன்னு போட்டு செம்மடி அடிச்சு இவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே மட்டை பண்ணிட்டாரு. இவன் மட்டையாயிட்டான், கீழே மயக்கமாயிட்டான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிட்டு, நான் உன்னை அப்படியே விட்டு போயிருக்க கூடாது, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நீ என் தங்கச்சியை காப்பாத்திருக்க, என் தங்கச்சி உயிரியே நீ காப்பாத்திருக்க, நான் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உங்க அம்மா இங்கதாம்மா பக்கத்துல எங்கேயும் இருக்காங்க, உங்க அம்மா இந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த சைக்கோ அப்படியே பின்னாடி பக்கமா வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு செம்ம அடிக்கிறான். இப்போ இந்த டைம்ல ஹீரோயின் கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. அவர் மேல கையை வச்சு அவனை குத்திட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு கத்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் உன்னை அப்படியே விட்டுறேன், ஆனால் யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், உங்கள் அம்மா இங்கே தானே இருக்காங்க, உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவை குத்தி கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து ஓடுறான். இப்போ ஹீரோனும் சேர்ந்துக்கிட்டு இவன் பின்னாடியே போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா ஒன்றுமே புரியாமல் அப்படியே அழுதுகிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ அவங்க அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு உன் பொண்ணு இங்கே தான் இருக்குதா, இந்த பக்கம் போ அப்படின்றப்ப அவங்க அப்படியே நிற்கிறாங்க. இவன் கிட்ட போவான் பாருங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே வேகமாக ஓடி வராங்க. இந்த கத்தியை தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்து சதக்குன்னு சொருகுறாங்க. அப்படியே ரத்தமாக ஊற்றுது. அவங்க அம்மா பக்கம் திரும்பி அம்மா அந்த பக்கம் போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவன் சொல்கிறான், நான் தான் சொன்னல உனக்கு கத்தியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல, என்ன குத்த வந்து இப்போ நீ குத்திக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியை பிடுங்குவான் பாருங்க. இவன் டக்குன்னு யோசிக்கிறான், இந்த பொண்ணு எதுக்கு தன்னைத்தானே குத்திக்கிட்டா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த பொண்ணு என்னமோ பண்ண போறா அப்படின்றப்ப இந்த விஷயத்த பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் இங்கே வந்துட்டாங்க. போலீஸ் இங்கே வந்துட்டு டேய் கத்தியை கீழே போட்டு நகர்ந்து போட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து ஹீரோனை தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போ இவன் யோசிக்கிறான், இப்போ நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிக்கிறாங்க. என்ன பார்த்தா நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஓடுவான் பாருங்க. டப்புன்னு ஷூட் பண்ணுறாங்க, காலையே ஷூட் பண்ணுறாங்க. இவன் புத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறமா சும்மா விடாமல் இவன் எந்திரிச்சு ஓடி போயிட்டு ஹீரோனை சாகடிக்க பார்ப்பான் பாருங்க. டப்புன்னு ஷூட் பண்ணுறாங்க. உடம்பு முழுக்க கொண்டு பாயுது. அப்பயும் இவன் கீழே விழுந்துட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். இப்போ ஹீரோயின் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் எப்படி பிளான் பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை காமிச்சு அசிங்கமாக திட்டுறாங்க. கொய்யால என்ன பார்த்தா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடம்பு முழுக்க கொண்டு பாஞ்சிருக்குங்க. அப்படியும் விடாமல் அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோனை குத்தலான்னு போவான். இந்த டைமில் நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். இவன் ஸ்பாட்லேயே செத்து போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க. 4 பேரும் ஜாலியாக பீச்சுக்கு போயிருக்காங்க. ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.